டாயர்ன்ற ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டதில்ல. ஓகே. இது வந்து ஒரு ஒரு யூரோப்பியன் பிராண்டு. ஓ! சரி. பெண்களுக்கு வந்து இந்த பேக்ஸு பேக்ஸ் அப்புறம் ஷூஸு அப்புறம் வந்து க்ளோத்திங்ஸ்லாம் இவங்க பண்றாங்க. இங்க வந்து அந்த கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு ரெய்ட் பண்றாங்க அவங்க கம்பெனிய. அந்த குறிப்பிட்ட நிர்வாகத்த அவங்க ரைட் நிறுவனத்த இது பண்றாங்க. இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 2,50,000லேருந்து 3,00,000 அந்த மாரி இருக்கும். ஒரு சாதாரண பேக் ரூ. 2,50,000 ரூ. 2,00,000 சரி. $4,000 வரைக்கும் இருக்கு. $4,000 $5,000 வரைக்கும்லாம் விக்கிறாங்க. சரி, ஓகே. 2,00,000 3,00,000 4,00,000த்துக்குலாம் விக்கிறாங்க. சரி. என்ன ஒரு வியக்கத்தக்க விஷயம்னா, இந்த யாராவது செருப்பு பழசு வித்து பார்த்துருக்கீங்களா நீங்க? செருப்பு யாரு? இப்போ நான் போட்ட செருப்ப நீங்க போட மாட்டீங்க. செருப்ப நான் போட மாட்டோம். போட மாட்டோம். ஆமா. OLXல இந்த பிராண்ட் ரூ. 20,000 செருப்பு பழசு போட்டுருக்காங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடிய இன்னொருத்தர் யூஸ் பண்ண பொருள 20,000க்கு. ஆமா. சரி. அப்படிப்பட்ட பிராண்ட் இது. ம். இந்த கம்பெனிய போய் ரைட் பண்றாங்க. அங்க வந்து வொர்க்கர்ஸ்க்கு வந்து சரியான வசதிகள்லாம் அவங்க செஞ்சு குடுக்கல. அப்படின்னு மேனுஃபேக்சரிங் செய்ற இடத்த போய் ரைட் பண்றாங்க. சரி. அப்போ ஒரு முக்கியமான ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பேக்கு 4,000 $3,000 விக்கிற ஒரு பேக். அது மாரி ரூ. 2,50,000 விக்கிற ஒரு பேக். அத இவங்க இன்னொரு சப்ளையர்ட்ட இருந்து வாங்குவாங்கல்ல. இவங்களே செய்ய மாட்டாங்க. ஓ! அது அவங்க பண்றதில்ல. ஆமா. பெரிய எந்த கம்பெனியுமே அவங்க பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. புரியுது. இன்னொரு கம்பெனிட்ட இருந்து செஞ்சு வாங்குவாங்க. ம். இவங்க கேட்கிற ரெக்கமெண்ட்ல அவங்க பண்ணி குடுக்கணும். சரி. அதுக்கு இவங்க பே பண்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா, வெறும் $57. Recently, Italian prosecutors investigated the factories of Dior and Armani, and this is what they found: unsafe working conditions and illegal workers. But more importantly, they stumbled upon a crucial piece of information. Dior pays its suppliers $57 to make a bag. $57. That's around 5,000 Indian rupees for one bag. That's what it costs Dior, $57. Do you know how much they sell it for? Around $2,800. That's nearly 2.6 lakh Indian rupees, which is 50 times the cost of making. $57க்கு ஒரு பொருள வாங்கி, அத வந்து $2,000 $3,000க்கு விக்கிறாங்க. ஆமா. $57 ரஃபா படினா ஒரு ரூ. 5,000 பொருள வாங்கி $2,38,000 விக்கிறாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் பயங்கரமா இருக்கே. 50 மடங்கு. ரூ. 1 வாங்கி ரூ. 50 விக்கிறது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் குவாலிட்டிக்கு போய் ஜனங்கள் வாங்குறாங்களா? ஏன்னா அவன் குடுக்குறது $5,000 அத வாங்குறான். ஆமா. $5,000 எப்படி செய்ய முடியுமோ அதான் அவன் செய்ய போறான். ஆனா ஜனங்களுக்கு பே பண்ற வில்லிங்கா இருக்கிற அமௌண்ட் $2,00,000. ம். என்ன பெரிய குவாலிட்டிய நம்பி மனுஷங்க வாங்குறாங்க?